வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகிறோம்ல எண்ணெய், அதில் வந்து இந்த கல்லெண்ணெய் இதில் இருக்கிற நன்மைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அதை சமையலுக்கு உபயோகப்படுத்தி நம்மளுக்கு உடம்போடு அது சேர்ந்ததுன்னா அதில் என்னென்ன நன்மை செய்யுதுன்னா, நம்ம தோல் அப்பல எலும்பு, முடி, இதயம், இப்படி பல உறுப்புகளுக்கும் அது நன்மை செய்யுதுன்றாங்க. இப்போ நம்ம இருக்கிற இடத்த சுற்றியே நிறைய பார்த்திங்கன்னா செக்கு வச்சுருக்குறாங்க. முன்னாடிலாம் வீட்லையே ஆட்டுவாங்க, பெரிய செக்கு இருக்கும். அதுக்குன்னு அத்தை தொழிலாக வச்சுருக்கிறவங்களே முன்னாடி நிறைய இருந்தாங்க. இப்போ எல்லாருமே அது வந்து லாபம் கிடைக்குது. அது எதை செய்தாலும் லாபம் இருந்தால் தான் செய்வாங்க. இது வந்து இப்போ எல்லாரும் விரும்புறதுனால இதை வந்து நிறைய செக்குங்க இப்போ வந்துடுச்சு. என்ன செய்கிறாங்க, ஆட்டி அத்தை எடுத்து வச்சு நல்லா தெளிய வச்சு பாட்டிலில் ஊற்றி விற்கிறாங்க. இதில் வந்து இந்த இது கிடையாது, சுத்திகரிக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இது கிடையாது. ஆனால் நல்லா தெளிவாக எண்ணெய் நல்லா தெளிவாக இருக்கும். நம்ம வேர்க்கடலை எடுத்துன்னு போனோம்னாக்கா வாங்கின்னு அதை அரைச்சி கொடுக்குறாங்க. இல்லைன்னா அதை வாங்கின்னு எண்ணெய் கொடுப்பாங்க. அப்படி தான் செய்வாங்க. ஏன்னா அது அரைச்ச உடனே சமையலுக்கு யூஸ் ஆகாது, கொஞ்சம் தெளியணும். அதனால் கடலையை வாங்கின்னு அதுக்கு ஈடாக எண்ணெய் கொடுத்து அனுப்புவாங்க. முன்னாடிலாம் நாங்கள் இருந்த ஊர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வரணும் அந்த செக்கு இருக்கிற ஊருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஊர்லேயுமே செக்கு இருக்குதோ இல்லையோ அந்த எண்ணெய் வாங்கி வச்சு விற்கிறாங்க. செக்கும் நிறைய இருக்குது. இதில் இந்த கல்லெண்ணெயில் வந்து முந்தைய அளவுக்கு யாரும் அதை உபயோகம் பண்ணாத இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாருமே கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாத்தையுமே செக்கெண்ணெய் ஆட்டுற இடத்துல இருந்தே வாங்கி போகிறாங்க பெரும்பாலும். இதில் வந்து ஒமேகா 6 ஆன்ற ஒரு தன்மை இருக்குது. நான் சொன்னல, முடி, இதயம், தோல், மூளை, எலும்பு, இதுக்கு எல்லாமே நல்ல நன்மைகளை கொடுக்கும். இந்த ஒமேகா 6ங்கிறது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது செய்தோ அதே மாதிரி அது அப்படியே திரும்ப பல்ட்டி அடிக்கிறதும் இருக்குது. ரொம்ப இருக்கிறதுனால, அது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. கடலெண்ணெய் சொல்லுவாங்க, கல்லெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் நல்லெண்ணெய்ங்கிறது எள்ளுலேருந்து எடுக்கிறாங்கல்ல, அந்த நல்லெண்ணெய் வந்து அது பேரே வந்து கடலையிலேருந்து எடுத்தாக்க கல்லெண்ணெய், தேங்காயிலேருந்து எடுத்தால் தேங்காய் எண்ணெய், எள்ளுலேருந்து எடுத்தால் எள்ளெண்ணெய் அது சொல்லலாம். அதை நல்லெண்ணெய்ன்னு சொன்னாங்க. தெய்வத்துக்கு விளக்கு போடுறதுல ஆரம்பிச்சு அதில் கூட இப்போ விளக்கு போடுறதுக்குன்னு விலை குறையா வந்துடுச்சு. அந்த மாதிரி நம்ம வந்து சுத்தமான நல்லெண்ணெய், இல்லைன்னா மாடு வச்சுருக்கிறவங்க கிட்டேருந்து நெய், இதை மட்டும் வாங்கினாலே ரொம்ப நல்லது. விளக்கு போடுறதுக்கும் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும். இந்த நல்லெண்ணெய்லாம் இதே மாதிரி தான். நம்ம தோல் வந்து சுருக்கம் விழும், வயசாக சுருக்கம் விழும். இந்த நல்லெண்ணெய் வந்து அத்தை வந்து குறைச்சி நம்மளை வந்து இளமையாக காமிக்குமா, வயதான தோற்றம் இல்லாமல், தோல் எல்லாம் சுருக்கம் இல்லாமல் காமிக்குமா. அதே மாதிரி தான் இந்த கல்லெண்ணெயில் இருக்கிற மாதிரி
இது எலும்பு, முடியில் இருக்கிற ஈரப்பதம், உலர்ந்து போகாத ஈரப்பதம், சருமத்தில் இருக்கிற ஈரப்பதம், இந்த எலும்பு, பல்லு, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த நல்லெண்ணெயும் ரொம்ப நல்லதுன்றாங்க. நம்ம வந்து பயந்தாக்கா தெளிவான அந்த உடனே ஆட்டி இது பண்ணுறது இல்லாத அதுலேயே வந்து ரீஃபைண்ட் ஆயில்னு வருது. இப்போ எல்லாத்துலேயுமே ரீஃபைண்ட் ஆயில்னு சொல்லி சுத்திகரித்ததுன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. ஆனால் அந்த அந்த அப்படியே அந்த தன்மை வந்து நமக்கு வந்து அந்த வாசனையும் டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு சிலர் வந்து அந்த சுத்திகரித்த இதெல்லாம் வாங்காத நல்லா ஆட்டி எடுத்த அந்த எண்ணெய்களே தேங்காய், கல்லெண்ணெய், நல்லெண்ணெய் இது ரெண்டையுமே யூஸ் பண்ணுறாங்க. நல்லெண்ணெய் மட்டும் எப்போவுமே பலகாரம் சுடுறதுக்கு வந்து சரி வராது, அது பொங்கும். சிலர் வந்து கொஞ்சம் புளி போட்டுட்டு அது பொங்குற தன்மை கொஞ்சம் குறைச்சிட்டு அடுப்பை மிதமாக வச்சுன்னு பலகாரம் சுட்டால் நல்லாயிருக்கும். அதை விட கடலை எண்ணெய் அதில் தான் பலகாரம் சுட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெயிலையும் பலகாரம் சுடலாம். இதுதான் இந்த கல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் இருக்கிற நன்மைகள். நம்ம வந்து முன்னா ஒரே எண்ணெய் தான் இருந்தது. முன்னாடின்னா நடுக்க ஒரே எண்ணெய் தான். என்னென்னா இதை தான் வாங்குறேன்னுட்டு அப்போல்லாம் ஃபார்ம் ஆயில் இது ரெண்டு தான் யூஸ் பண்ணின்னு இருந்தோம். இப்போ எல்லோரும் வந்து கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், அதுலேயும் செக்கெண்ணெய், அதுலேயும் மர செக்கெண்ணெய் சொல்லிட்டு நிறைய வாங்குறாங்க. உங்களுக்கு வந்து எது பெட்ருன்னு பார்த்துன்னு அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம உடலுக்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியதாக வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதே நேரத்தில் அது வந்து நமக்கு பாதிப்பை சக்தியை கொடுக்குற அதே நேரத்தில் பாதிப்பை உண்டாக்காத எண்ணெயை பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. கல்லெண்ணெயிலையும் நல்லெண்ணெயிலையும் இந்த மாதிரி நல்ல குணங்கள் இருக்குது. எலும்புக்கு, தலைமுடிக்கு, தோலுக்கு, மூளைக்கு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை எதையோ சொன்னேன். இன்னைக்கு அம்மா தான். அப்போல வரேன்.